ஹாய், வெல்கம் டு வாரக்கால். உங்கள் கார் டயரை நீங்கள் அடிக்கடிக்கு மாற்றுறீங்களா? உங்கள் காரோட டயர் அதிகமாக தேய்மானம் ஆகுதா? உங்கள் காரில் நீங்கள் போயிட்டுருக்கப்ப அதிகமான பவுன்ஸ் எஃபெக்டை ஃபீல் பண்ணுறீங்களா? கரெக்டான மைலேஜ் கிடைக்கலையா? அப்படின்னா இது மட்டும்தான் காரணமாக இருக்கும். உங்கள் கார் கம்பெனி கொடுத்துருக்க கார் டயர் ப்ரெஷ் அளவோட நீங்கள் கூடவோ குறைவாவோ வைக்கும் போது இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க அதை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். உங்கள் கார் கம்பெனி அங்கீகரிக்கப்பட்ட டயர் ப்ரெஷரோட நீங்கள் அதிகமாக வைக்கும் போது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுங்கிறத பார்க்கலாம். அதிகமான டயர் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமான உராய்வை ஏற்படுத்துறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அது எப்படின்னா, அதிகமான டயர் ப்ரெஷர் கொடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் உங்களுக்கு ரோட்டில் ஃப்ரிக்ஷன் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதனால் அந்த பகுதி மட்டும் உங்களுக்கு தேயக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டயர் அதிகமாக தேய்மானாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணியாக இருக்குது. லாங் ட்ராவல் அப்போ அதிகமான டயர் ப்ரெஷர் இருக்கிறதுனால சின்ன சின்ன குழியிலையும் சின்ன சின்ன கல் மேலையும் கார் ஏறி இறங்கும் போது நல்ல ஒரு பவுன்ஸ் எஃபெக்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ரைடிங்க்கு வழிவகுக்கும். அதே சமயம் அதிகமான டயர் ப்ரெஷர் கண்ட்ரோலை மீறி போகிறக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறைவான அளவு டயர் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமான உராய்வு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் டயர் அதிகமாக ஹீட் ஆகும், உங்களுக்கு வெடிப்பு ஏற்படும், டயர் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மைலேஜ் ட்ராப் ஆகும், மைலேஜ் கரெக்டான அளவு கிடைக்காது. குறைவான டயர் ப்ரெஷர் வைக்கும் போது உங்களோட அண்டர் சேஸ் ரோட்டில் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மினிமம் கிரவுண்ட் லெவல் மெயின்டைன் ஆகணும்னா கரெக்டான டயர் ப்ரெஷர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில வாகனங்களுக்கு, அதாவது மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்ற 7 சீட்டர் வெஹிக்கிளுக்கு 5 பேர் போகும்போது ஒரு டயர் ப்ரெஷர் லெவலும் 7 பேர் போகும்போது ஒரு டயர் ப்ரெஷர் லெவலும் கம்பெனி கொடுத்துருக்கும். அது என்னன்றதை நீங்கள் பார்த்து கரெக்டான அளவை வச்சு நீங்கள் ரன் பண்ணணும். 5 பேர் போகும்போது 5 பேருக்கான டயர் ப்ரெஷர் தான் இருக்கணும். 7 பேர் போகும்போது 7 பேருக்கு உண்டான டயர் ப்ரெஷர் அதில் வச்சாதான் வெஹிக்கிள் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். இதனால் கரெக்டான அளவை வச்சு நீங்கள் ஓட்டுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார் டயருக்கு நைட்ரஜன் அடிக்கலாமா, நார்மல் ஏர் அடிக்கலாமா, மாற்றி அடித்தா என்ன ஆகும், அடிக்கலாமா கூடாதா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.